அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீலா மீன் கிரேவி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ எங்கேயும் இடையில ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி இதையுமே நான் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 3 பல் பூண்டை நான் உரித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து அது பொரிஞ்ச அப்புறம் பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த எண்ணெயில் நல்லா குக்காகி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவு நான் வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் நான் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணியிலே அது நல்லா குக்காகி வரணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் சேர்த்த அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மீனை எடுத்து போட்டுக்கிறேன். மீனை போட்ட அப்புறம் வீட்டில் மசாலா பவுடர் இருக்கும்ல, எல்லா குழம்புக்கும் சேர்க்குற மசாலா பவுடர், அதை நான் ஒரு 1/4 ஸ்பூன் நான் அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது. சேர்த்தப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புளியை நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, புளியை நல்லா கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ மீனை நான் வேக விட்டுக்கிறேன் மூடி போட்டு. அந்த டைமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சமாக நான் தேங்காய் இருக்குல்ல, அரைமுழி தேங்காயிலே கொஞ்சம் பாதி தேங்காவை நல்லா நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இது தேங்காய் பாலுக்கு. இதில் தேங்காய் பாலும் சேர்க்கலாம், தேங்காவை அரைச்சும் ஊற்றலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி திரியாக கிடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பாலாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது அந்தளவுக்கு. இப்போ மீனோட மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. போய் நல்லா வெந்து வந்துடுச்சு மீனுமே. இந்த டைமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்த அப்புறம் நல்லா கொதித்து வரணும். இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்ததுனால கொஞ்சமாக நான் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கொதித்து கிரேவி ஒரு நல்ல திக்கான ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரைஸ் வச்சு ரசம் வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.